காலை வணக்கம் அனைவருக்கும். துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றியாச்சு. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே துளசி மரத்துக்கு ஏற்றியாச்சு. அப்புறம் மல்லிகைப்பூ நல்லா மொட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் விநாயகர் பக்கத்தில் வந்தாச்சு. விநாயகருக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சந்தனமோ மஞ்சள் ஜவ்வாது போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டால் அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் வீடுன்னு. நல்ல வைப்ஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மங்களம் நிறைந்த வீடாக இருக்கும். சரிங்களா? நான் பாருங்கள் ஜவ்வாது போட்டேன். நான் ஜவ்வாது கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். அப்போ தான் நம்ம நிலக்கதவில் எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் தடவும் போது நல்ல மனமாக அப்படியே மங்களம் நிறைந்த வாசலாக நமக்கு ஸ்டார்ட் ஆனாலே அந்த நாளே நல்லாயிருக்கும். அப்படி சொல்லிவிட்டு எப்பயுமே கோலம் போடும்போது நான் இந்த மாதிரி தான் பண்ணி அதுக்கு மேலே கோலம் போடுவேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். கீழேயோ விநாயகர் கீழேயும் அந்த மஞ்சள் அந்த தேய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சேனல் பிடிச்சா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னப்பா. அப்புறம் சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக்கும் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் லைக் பண்ணாதான் சரி என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி இன்னும் வீடியோ எனக்கு போட ஆசையாக இருக்கும். இதனால் லைக்கே வரலைன்னா என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம வீடியோவுக்கு லைக் வரலையே அப்படி சொல்லி ஒரு ஃபீல் ஆயிடுது. அதனால தான் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் அப்புறம் கதவுக்கு மஞ்சள்லாம் வச்சாச்சு. அப்புறம் நிலக்கதவுக்கும் மஞ்சள் சந்தனம் வச்சோன்னா அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசலாக இருந்தது. இந்த நிலையில தான் எங்கள் குலதெய்வத்தோட மண் மேலே வச்சுருக்கேன். அதனால் இந்த நிலையில் ரொம்ப ரொம்ப பத்திரமா அந்த நிலையை நல்லா பார்த்துக்குவேன். இந்த கதவை பாருங்கள். அப்படின்ட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி சப்பாத்தி. யார் யாருக்கு தக்காளி சட்னி சப்பாத்தி காம்பினேஷன் சூப்பர்னு சொல்லுவீங்களோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள் சப்பாத்தியும் தக்காளி சட்னி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டேன். குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு விநாயகர் பக்கத்தில். அப்புறம் இன்றைக்கி ஒரு விநாயகர் செட்டப் பாருங்கள். குட்டி கோபுரத்தை வச்சு இன்றைக்கி விநாயகரை வச்சு குட்டி பூஜை போட்டேன். இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் தரேன். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ மங்களம் நிறைந்த என்னோடய வீடு வாசல் அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் நிலையில் இந்த மாதிரி குட்டியோண்டு தாமரை போட்டிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் பொடி வாங்கியிருந்தேன்னா சரி கலர் பொடி போட்டு கோலம் போடலான்னு ஆசையாக வந்துடுச்சு. சரின்னு சொல்லி கலர் பொடி போட்டு கோலம் போட்டாச்சு. பாருங்கள் கோபுரத்து தரிசனம் அவ்வளவு அருமை. இங்கே பாருங்கள் பார்க்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு கோபுர தரிசனம். உண்மையாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சரிங்களா? வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.